அனைவருக்கும் வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இந்த கோடைக்கால சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதாவது என்னென்ன நொங்கு, ஸோ அந்த ஒரு நன்னாரி சர்பத் இது சம்மந்தமாலாம் பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதே வரிசையில் பார்த்திங்கன்னா இளநீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து எவ்வளோ அவசியங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரமடை டு தோளம்பாளையம் ரோட்டில் ராம்நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஐயா ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக. ஸோ அவரை வந்து எப்படி இந்த இளநீர் வந்து எங்கேருந்து இறக்கிட்டு வராரு, என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க? நான் சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியங்க. ஐயா, இப்போ நீங்கள் இந்த இளநீ வியாபாரம் வந்து எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமாக பண்ணுறேன். 30 வருஷங்களா? அப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோங்க ஐயா? எனக்கு வயசு இப்போ 65. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுலேருந்து நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரிங்க ஐயா. இந்த இளநீர்லாம் நீங்கள் எங்கே போய் இறக்கிட்டு வரீங்க? தோட்டத்தில் போய் இறக்கிட்டு வருவேன். நீங்களே ஏறிக்குவீங்களா? நானே மரம் ஏறி இறக்கி. இந்த வயசுலேயே நீங்கள் எப்படி ஐயா மேலே ஏறுறீங்க? அது பழக்கப்பட்டதுங்க. பழக்கப்பட்டது தான். ஓ சரிங்கய்யா. இப்போ நீங்கள் இந்த இளநீ வியாபாரம் வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது, எந்த மாதிரி இருக்குது? இன்றைக்கி ஒரு 100 இளநீ வைத்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிடைக்கும். ஓ 1000 ரூபா கிடைக்குங்க. வண்டி வாடகை இதெல்லாம் போக ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அதாவது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு அந்த மரம் ஏறும் போதெல்லாம் பயங்கரமான ஒரு காயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா? அது எப்படி ஏற்படும்? கண்ணில் வந்து அந்த பூமாறு வந்துங்க, பாலையோட பூமாறு கண்ணில் அடிச்சிருங்க. கண்ணில் அடிக்கிறப்ப கண்ணில் தண்ணி வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமாந்தால் கண்ணும் போயிருங்க. அப்புறம் அதே போல் மட்டையை பிடிச்சி மேலே தொங்கி ஏறும்போது மட்டை கையோடு வந்துடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நூல் தவந்தால் மரணம். ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், இந்த வயசுலேயும் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தளராத உழைப்பை வந்து மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு மரத்தில் ஏறும்போது ஒரு ஏஜுக்கு தாண்டி வந்து ஒரு 65 வயசில் ஏறது எவ்வளோ சிரமம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயா, நீங்கள் இந்த தொழிலை தவிர வேறு ஏதாவது தொழிலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் நம்மளுக்கு தெரியாது. இந்த தொழில் சரி. இங்கே தான் நீங்கள் எந்த கடையை வச்சுருக்கீங்க? கடை இங்கே தான் போகும். ஆமாம். ஸோ எப்பவுமே எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. கொண்டு வந்து ஒரு 4-5 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். கொடுப்பீங்க. என்ன ரேட்டுக்கு இங்கே கொடுக்குறீங்க இளநீ? நாங்கள் வாங்குறது வந்து 15 ரூபா 18 ரூபாய்க்கு வாங்குறோங்க. சரிங்க. 30 ரூபாய்க்கு வரும். ஓகே. அதாவது இருக்கிறத வந்து நீங்கள் நேரடியாக மக்களுக்கே சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் இருந்தாலும் இருக்கும். அப்போ தான் ஓட்ட முடியும். சரிங்கய்யா, எங்களுக்கு ஒரு இளநீ வந்து உங்கள் கையார வெட்டி கொடுங்க, குடிச்சிடலாம். சரி. நான் அது இன்னும் அதை வீடியோ எடுத்துக்கணும். இல்லை அதே கொடுங்க ஐயா. ஸோ வியூவர்ஸ், ஐயா வந்து வெட்டிகிட்டு இருக்காருங்க. சரி, ஓகே. வியூவர்ஸ், இளநீ வந்து குடிச்சு பார்த்துடலாம். வியூவர்ஸ், ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இளநீ கொடுத்துருக்காரு. இளநீ வந்து குடிச்சிக்கலாங்க. ஏன்னா இந்த கோடை காலத்தில் வந்து இந்த இளநீ தான் நமக்கு கொஞ்சம் உடலுக்கு ஒரு கூலிங்காக இருக்கும். சரி, குடிச்சு பார்த்துடலாம். ஸோ தண்ணியாக கொடுத்துருக்காரு, வலிக்கையாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. அந்த ஒரு இளநீ வந்துட்டு உள்ளே அந்த தொண்டியில் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜில்லுன்னு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, வாயால் சொல்ல முடியாது. குடிக்கும் போது தான் அந்த ஃபீல் நல்லா கிடைக்குது. ஒரு தண்ணி குடித்தா போதுங்க, அப்படியே உண்டாயிடும். அதில் இது இருக்குங்களா ஐயா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயோட ஆரம்ப கிடங்கு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க.
வியூவர்ஸ், இந்த மாதிரி எளிய மனிதர்களை பற்றின அவேர்னஸ் வீடியோஸும் நம்ம தொடர்ந்து கொடுப்போங்க. இந்த மாதிரி வந்து ரோட்டு கடையில் வந்துட்டு ரோட்டில் வந்து ரோட் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து எப்பவுமே கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அது ஒரு வியாபாரத்தில் அவங்களுக்கு ஒரு புன்னகையோட ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி உங்களுக்கு அமையும். ஸோ வியூவர்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.